Hi students, what is the topic? The very important topic. Lesson number 1 la electrostatic potential. Potential energy for collection of point charges. Okay, சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் Q1. அப்போ Q1லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் பிங்கில் அதனுடைய பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். Vp = 1/4πε0 Q/R அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா. இதுதான் ஒரு பாயிண்ட்டுக்கான பொட்டன்ஷியல். இப்போ இந்த பாயிண்டில் பிங்கிற பாயிண்டில் இன்னொரு அனதர் சார்ஜை கொண்டு வரேன். கன்சிடர் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ் ஃப்ரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ஃபினிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படி இருந்து கொண்டு வந்தால் தான் நமக்கு இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த Q' ஃப்ரம் இன்ஃபினிட்டியிலேருந்து எந்த பாயிண்ட்டு கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு கொண்டு வரேன். அப்போ தட் இஸ் ஒர்க் டன், வேலை செஞ்சுருக்கேன். எந்த பாயிண்ட்லேருந்து, இந்த Q'-லேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ எந்த பாயிண்ட்ஸில் வைக்கிறேன், பிங்கிற பாயிண்ட்ஸ். அப்போ அந்த பிங்கிற பாயிண்ட்ஸில் இந்த சார்ஜோட பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, V இருக்குது. அப்போ இந்த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ Q இன்ட்டு பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். த ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்கு சார்ஜ் பொட்டன்ஷியல், இதுக்கான ரிலேஷன் ஃபார்முலா தான் W = Q × V. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்துன்ட்டு முன்னாடி இருக்கிற டாப்பிக்கில் நான் நடத்தியிருப்பேன். ஸோ அதை போய் பார்க்கலன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ W = Q × V. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா இது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் ஒர்க் QW = இங்கே Q. ஓகேங்களா? அப்போ இது Q' கூட வைக்காமல் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா Q2 கூட வச்சுக்கலாம். இது என்னென்னு வச்சுக்கலாம், Q2. அப்போ இந்த Q2 இந்த பாயிண்ட் இப்போ Q2 கொண்டு வந்துட்டேன். எந்த பொட்டன்ஷியலில், விபிங்கிற பொட்டன்ஷியலில் வச்சுருக்கேன். அப்போ W = Q2 இன்ட்டு விபியோட வேல்யூ 1/4πε0 Q1 இந்த சார்ஜ் Q1 இருக்குது. அப்போ Q1/R. அப்போ the work is equal to energy. So that is potential energy denoted as U. Okay, அப்போ del U அப்போ 1/4πε0 Q1 Q2/R. Right? That is scalar quantity. ஏன்னா தட் இஸ் இங்கே சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்குது. அப்போ இது ஒன்லி ஸ்கேலார் குவான்டிட்டி. ரைட், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இது ஒரு 2 சார்ஜஸ்க்கு உள்ள ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா. இப்போ நம்ம என்னென்னா இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு Q1 இருக்குது. அந்த Q1லேருந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் சார்ஜு, இது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பியில் அதனுடைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது தான் Vp = 1/4πε0 Q1/R. இப்போ இந்த பாயிண்டில் நான் அனதர் சார்ஜை ஃப்ரம் எங்கேருந்து கொண்டு வரேன்னா இன்ஃபினிட்டிலேருந்து நான் கொண்டு வரேன். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து நான் வேலை செஞ்சு இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். அப்போ எந்த பாயிண்டில் எந்த பொட்டன்ஷியல் வச்சுருக்கேன், விபிங்கிற பொட்டன்ஷியல். அப்போ அது ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்கு சார்ஜ் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா W = QV.
அப்போ டபுள் ஈக்குவல் டு இங்கே சார்ஜ் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா Q2ங்கிற சார்ஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் Vp. அப்போ W ஈக்குவல் டு Q2 இன்ட்டு 1/4πε0 Q1 divided by R. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. அப்போ எனர்ஜி U ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 divided by R. ஓகே, சரி, இது 2 சார்ஜஸ் நடத்திக்கிறேன். இப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு நான் போவோம். நிறைய கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்க்கு போவோம். ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இது வந்து 3 சார்ஜஸ். இது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இப்போ இந்த பேப்பரில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. அப்போ ஈஸியாக என்னால் ஒரு சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ Q1 இவனை நான் கொண்டு வரதுக்கு அது வேலை செய்கிறேன், ஆனால் நான் ஈஸியாக நான் கொண்டு வந்துடுறேன். பட் எந்த ஆப்போசிங்கும் எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஷீட்டில் எம்டியாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ஸில் Q1ங்கிற சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ இது வந்து இந்த பாயிண்ட்ஸில் இப்போ இன்னொரு சார்ஜை நான் கொண்டு வரேன். Q2ங்கிற சார்ஜை எங்கேருந்து கொண்டு வரேன்? இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரேன். இப்போ நமக்கு தெரியும் இவனோடைய பொட்டன்ஷியல், Q1ஓட பொட்டன்ஷியல். அப்போ இந்த Q1ஓட பொட்டன்ஷியல் வந்து எங்கே இருப்பான் அப்படின்னா இங்கே இருப்பான். எது வரைக்கும்? இது வரைக்கும் இருப்பான். அப்போ அவனோடைய பொட்டன்ஷியல். சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? பிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ VAB அப்படின்னா என்னன்னா, பி பாயிண்டில் இவனுடைய பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1/4πε0 Q1. அப்போ இந்த 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 டிஸ்டன்ஸ் வந்து R12. ஏன் R12 நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ Q2ங்கிற சார்ஜை எங்கேருந்து கொண்டு வரேன்? இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரேன். இப்போ Q1 நான் ஈஸியாக கொண்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ Q2 நான் ஈஸியாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இப்போ இந்த Q1 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவனுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஆப்போஸ் பண்ணுவோம். அப்போ அந்த எகென்ஸ்டாக நான் வேலை செஞ்சு எந்த பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டேன்? Q2. அந்த Q2ங்கிற சார்ஜை பிங்கிற பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டேன். அந்த பிங்கிற பாயிண்டில் தான் என்ன பொட்டன்ஷியல் இருக்கா? VAB இருக்கா. அப்போ ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. அதான் என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ W ஈக்குவல் டு Q இன்ட்டு V. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல என்ன சார்ஜ் இருக்குது? Q2. இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்குது? VAB அப்படிங்கிற பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ U1ன்னு எடுத்துக்கலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா நிறைய சிஸ்டம் ஆஃப் எனர்ஜி வரும்ல. அப்போ U1 ஈக்குவல் டு Q2. அப்போ VABயோட வேல்யூ 1/4πε0 Q1 divided by R12. அப்போ U1 ஈக்குவல் டு Q1 Q2 divided by 4πε0 R12. இது ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் எனர்ஜியோட ஃபார்முலா. ரைட்டு. இப்போ மூணாவது சார்ஜை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எந்த பாயிண்ட்ஸுக்கு? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வரேன், ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கு நான் கொண்டு வரேன். அப்போ கொண்டு வந்தேன்னா இப்போ இந்த சிங்கிற பாயிண்டில் நான் மூணாவது சார்ஜை Q3ங்கிற சார்ஜை கொண்டு வந்துட்டேன். அதுவும் இன்ஃபினிட்டியில் தான் கொண்டு வரேன், ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த சார்ஜை கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு 2 வேலை செஞ்சேன். அதோட இப்போ அதிகமாக வேலை செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, அதனால் Q1 ஈஸியாக கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது Q2 கொண்டு வரேன், இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரேன். ஆனால் Q1 வந்து ஆப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆப்போசிங் எகென்ஸ்டாக நான் வேலை செஞ்சு இந்த பிங்கிற பாயிண்டில் கொண்டு வந்து வேலை செஞ்சுட்டேன். அப்போ வேலை செய்யும்போது அப்போ எனக்கு கிடைச்சக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, எப்பயுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெக்கானிக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு பாசிபிள், இல்லைனா கிடையாது. அதனால் இந்த எகென்ஸ்ட்டுக்கு நான் வேலை செய்யும்போது தான் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அதேமாரி தான் இப்போ Q3 கொண்டு வரும்போது Q1ம் ஆப்போஸ் பண்ணுவாங்க, Q2வும் ஆப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R13. இதுக்கும் அப்போ இப்போ இவனுக்கு எப்படி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குதோ அதேமாரி தான் இந்த Q1க்கும் Q3க்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். அப்போ இங்கே என்ன பாயிண்ட்ஸ் இருக்கும்? இப்போ VAC அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா C பாயிண்டில் ஏவோட பொட்டன்ஷியல் இருக்கும் அர்த்தம், ரைட்? அப்போ அதேமாரி
இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லேயும் அப்போ Q2ஓட பொட்டன்ஷியல் எங்கே இருக்கும், சிங்கிற பாயிண்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் விபிசி அப்படிங்கிற 2 பொட்டன்ஷியல் இருக்கும்னு அர்த்தம். ஓகே ரைட். இப்போ சேம் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா. அப்போ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா போடலாமா. ஃபஸ்ட்டு இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி சிம்பிள். இதை வச்சு ஆல்ட்ரேட் பண்ணிங்க. U2 ஈக்குவல் டு அப்போ Q1, இங்கே சார்ஜ் வந்து Q3 டிவைடட் பை 4πε0 R13. நான் சிம்பிள் ஷார்ட்கட்டாக முடிச்சிட்டேன் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகேங்களா. இதுமாரி டெரைவ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போட்டுக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இது இந்த 2 சிஸ்டத்துக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதை வச்சு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். இதை நான் டைரெக்டாகவே இந்த ஈக்குவேஷன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா இந்த பேசிஸ் மாடலில் இந்த 2 சார்ஜுக்கும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் கிடைக்கும். ரைட். அடுத்தேமாரி U3க்கு வந்து பார்த்திங்கன்னா R23 டிஸ்டன்ஸில் அப்போ Q1 Q2 Q3 டிவைடட் பை 4πε0 R23. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் U ஈக்குவல் டு U1 ப்ளஸ் U2 ப்ளஸ் U3. அப்போ U ஈக்குவல் டு U1ஓட வேல்யூ Q1 Q2 டிவைடட் பை 4πε0 R12 ப்ளஸ் Q1 Q3 டிவைடட் பை 4πε0 R13 ப்ளஸ் Q2 Q3 டிவைடட் பை 4πε0 R23ன்னு கிடைக்கும். இதில் காமனாக 1/4πε0 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா Q1 Q2 டிவைடட் பை R12 ப்ளஸ் Q1 Q3 டிவைடட் பை R13 ப்ளஸ் Q2 Q3 டிவைடட் பை R23. சிம்பிள். இதேமாரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு Q1 கொண்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் Q2 கொண்டு வந்தீங்க, Q3 கொண்டு வந்தீங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு Q2 கொண்டு வந்துட்டு Q1 கொண்டு வந்தாலும் சரி, இல்லை Q3 ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு Q1 Q2 வந்தாலும் சரி, ஆன்சர் சேம். ஓகே. ஸோ கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. கமெண்டில் ஏதாவது டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.